தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயோ அம்மா பசிக்குதே அப்படின்னு பசியின் வலியால துடிச்சதுண்டா, அழுததுண்டா? ஆனா உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் இந்த பசியின் கொடுமையால செத்து மடிகிறாங்க. பசி அவ்வளவு கொடுமையானது, உக்கிரமானது. இன்று மே 28 உலக பட்டினி தினம். 3 வேளை உணவை சாப்பிட்டு வாழ்ற நமக்கே லைட்டா பசிக்குது அப்படின்னு மனசு நொறுக்கு திணிய தேடுது. ஒருவேளை சாப்பிட்டு வாழ்ற மக்களின் நிலைமை யோசிச்சு பாருங்க. அதுவும் ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் பசியின் கொடுமையிலிருந்து தப்பிக்க மண்ணோட சுவைக்கு புளிய சேர்த்து சாப்பிடுறாங்களாம். பெண்கள் குழந்தைகள்னு செத்து மடிகிறாங்க. கொள்ளை நோய்க்கோ உயிர்கொல்லி நோய்க்கோ அல்ல, பசி பட்டினியால. 80 கோடி மக்கள் பசியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்க 25 லட்சம் டன் உணவுப் பொருட்கள் வீணாக்கப்படுது. நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல நம்முடைய பெயர் இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனா நம்ம வீணாக்குற ஒவ்வொரு உணவுப் பொருட்கள்லயும் மற்றவர்களுடைய பசி இருக்குது என்பதை மறந்துடக்கூடாது. இப்படி பசியோட போராடி கொண்டிருக்கும் மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்யலாம். நம்மை சுற்றியுள்ள விவசாயிகள் விளைவிக்கும் உணவுப் பொருட்களை வாங்கி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். விவசாய நலத்திட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். பசி நிவாரண மையத்திற்கு நன்கொடைகள் வழங்கலாம். பசியின் கொடுமையை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறலாம். உணவுப் பொருட்களை வீணாக்குவதை தவிர்க்கலாம். இப்படி நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம். இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உலக மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உற்பத்தியாகி இருக்குதாம். ஆனா அது எல்லாருக்கும் சமமாக கிடைக்கிறது இல்லை. ஒரு இடத்துல மிதமிஞ்சியும், ஒரு இடத்துல அதிகமாகவும், ஒரு இடத்துல குறைவாகவும், ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லாமலும் இருக்குது. இதுதான் வேதனைக்குரிய விஷயம். நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வோம். பசியில்லாத மனித குலத்தை உருவாக்குவோம்.